ஹாய் கைஸ். ஸோ நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 24,837 அப்படின்ற ஒரு ப்ரைஸில் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸோ நமக்கு பாஸ்ட் 2 டேஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே ஒரு ட்ராப் ஆகியிருக்கு. ஸோ அரௌண்ட் நமக்கு 25,186 அப்படின்றது வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லெவலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 24,786 அப்படிங்கிற இந்த ஒரு 2 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து நமக்கு இருந்தது. ஸோ ப்ரைஸ் ஆல்ரெடி நமக்கு இந்த சப்போர்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிட்ட இருந்ததுனால, ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்னாச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நேற்று பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரைடேவோட எண்டிங்கில் நமக்கு அகைன் ஒரு நல்ல ஒரு பேரிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ 50 டே மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணுறப்பா இருக்குது. 20 டே மூவிங் ஆவரேஜை கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அது வந்து பிரேக் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 50 டே மூவிங் ஆவரேஜ் கீழேயும் நமக்கு வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஓவராலாக நிஃப்டி இண்டெக்ஸ் பார்க்குறப்போ ஸோ நிஃப்டி 50. ஸோ அப்கமிங் டேஸ்ல என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ நமக்கு சப்போர்ட் லெவல் வந்து இன்னும் மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவல் நமக்கு எப்படி 25,186 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கோ, ஸோ அதே மாதிரி நமக்கு ஒரு ஷார்ட் டேர்ம்ல நமக்கு இந்த 24,786 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் வந்து நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளால சின்னதாக ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ஷன் வந்து பார்க்க முடியுது. ஒரு செல்லிங் லெவலில் நமக்கு ரிஜெக்ஷன் நடந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ செல்லிங் அகைன்ஸ்டா பையிங் வந்து நடந்திருக்கிறத நம்மளால இந்த ஒரு சின்னதாக ஒரு லோயர் ஷேடோ வச்சு நம்மளால கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியுது. ஸோ இது வந்து இந்த ஒரு சப்போர்ட் லெவல் வந்து இன்னும் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அப்கமிங் டேஸ்ல இந்த ஒரு ஏரியாக்குள்ளேயே நமக்கு அகைன் இந்த ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான் இருக்கு. ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ஸோ நமக்கு ப்ரைஸ் என்னதான் ஃபால் ஆகியிருந்தாலும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ள தான் ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ ஓகேவா? ஸோ அந்த பாயிண்ட்ஸ் நிஃப்டியோட பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ள தான் இருக்கு. ஓகேவா? ஸோ பெரிய அளவில் நமக்கு வந்து சப்போர்ட் லெவலில் சேஞ்ச் இல்லை. இன்கேஸ் நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்தது இந்த ஒரு 24,786 கீழேயும் நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாச்சு அப்படின்னா நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்கமிங் டேஸில் நமக்கு ஒரு அடுத்த ஷார்ட் டேர்மில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் பார்க்குறப்போ 24,197 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் இருக்கு. ஸோ பட் இது வந்து இமீடியட்டாக நடக்குமா அப்படின்றது தெரில. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்கமிங் வீக்கில் நமக்கு என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 1 ஆர் 2 டேஸ் வந்து போகட்டும். நம்ம வந்து அதுக்கப்புறம் நாங்கள் கன்ஃபர்மேஷன் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். கோல்டு பார்த்துடலாம். ஸோ கமாடிட்டி செக்டாரில் நமக்கு கோல்டு பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவு எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ இன்னைக்கு ஸோ டியூஸ்டே இந்த வீக்கோட டியூஸ்டே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலை வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான். ஸோ இங்கே ஏன்னா நல்லாவே ஒர்க் ஆகியிருந்தது. ஸோ அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலை அகைன் டச் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸாக நடந்த அதே மாதிரி நமக்கு இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு செல்லிங் வந்து நடந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ப்ரைஸ் ட்ராப் வந்து நடந்திருக்கு கோல்டு பொறுத்த அளவுக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அரௌண்ட் 3,337 அப்படின்ற ஒரு டாலர் ப்ரைஸ் கிட்ட வந்து நமக்கு க்ளோஸ் இருக்கு. இன்கேஸ் இந்த 20 டே அண்ட் 50 டே மூவிங் ஆவரேஜை தாண்டி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சு கீழே டவுன் சைடில் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு மேஜர் சப்போர்ட் ஜோன் வந்து இருக்குது. ஸோ நம்ம பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 50ல நமக்கு என்ன ஸ்டாக் இருக்குன்றதை பார்ப்போம். நிஃப்டி 50ல நமக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இருக்கிறது சிப்லா. ஸோ அரௌண்ட் 3.17% கிட்ட நமக்கு சேஞ்ச் கொடுத்துருக்கு. ஸோ பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாக்ஸுமே நமக்கு ஒரு லூசிங் செக்டார்ல வந்து வந்துட்டு இருந்தது. ஸோ சிப்லா நமக்கு டாப் கெய்னிங்ல இருக்கு. டாப் கெய்னிங்ல இருந்தாலுமே நமக்கு என்ன நடந்திருக்கு இந்த 1530 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு ஷார்ட் டேர்ம்ல. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை தாண்டி க்ளோஸ் வைக்க ட்ரை பண்ணியிருக்கு. பட் நம்மளால ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரைஸ் ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து இந்த இடத்துல அப்சர்வ் பண்ண முடியுது. ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு என்ட்ரி எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லாவே ஒரு சேஃபர் சைட் பிளேவாக இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 1530 தாண்டி நமக்கு செப்பரேட்டாக கேண்டில் ஃபார்ம் ஆகணும். ஸோ அது வர இந்த ஸ்டாக் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அவாய்ட் பண்ணிக்கிறதுனா நியூ என்ட்ரிஸ் எடுக்கிறது அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபண்டமெண்டல் தெரிஞ்சு என்ட்ரி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் சைடில் இருந்து தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதை தொடர்ந்து நமக்கு இந்த இடத்துல
இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் லெவலுமே இருக்கு. ஸோ அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலுமே இங்க ரியாக்ட் ஆகிருக்கிறத நம்மளால தெளிவா பார்க்க முடியுது. ஸோ இப்போ இங்க நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் மார்க் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலுமே இந்த 1555 அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலுமே நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு நல்லாவே ஆக்ட் ஆகிட்டு. ஓகேவா? ஸோ செப்பரேட்டா கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகணும். ஸோ இன்னும் ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷனுக்கு இந்த 1555 அப்படிங்கிற ஒரு பிரைஸை தாண்டி வந்து க்ளோஸ் வைக்கிறது நல்ல ஒரு மூவா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி க்ளோஸ் வச்சது அப்படின்னா, அந்த 55 தாண்டி க்ளோஸ் வச்சது அப்படின்னா, நமக்கு 610 அப்படின்ற ஒரு பிரைஸ் வந்து ரீச் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த 29, 50 டே மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணிட்டு தான் இருக்கு இன்னுமே. ஸோ அதையுமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். இந்த 29, 50 டே மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணாம கேண்டில் ஃபார்ம் ஆகணும். ஓகேவா? நெக்ஸ்ட் எஸ்பிஐ லைஃப் இருக்கு 2% கிட்ட. ஸோ நம்ம பார்ப்போம் சார்ட் வந்து என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத. எஸ்பிஐ லைஃப் வந்து நமக்கு ஆல்ரெடி நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை டச் பண்ணிட்டு இப்போ வந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்கமிங் டேஸ்ல 1825 அப்படின்ற ஒரு ப்ரைஸை தாண்டி கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஒரு புது ஹைக்கு வந்து ப்ரைஸ் வந்து மூவறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல். ஸோ அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் பார்க்குறப்ப நமக்கு 7550 அப்படின்றது தான் நமக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ்லாம். ஸோ வச்சிருக்கவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். நியூ என்ட்ரிஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பார்க்குறப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டாரன் ஃபார்மா இருக்கு. ஸோ பார்ப்போம். ஸோ டாரன் ஃபார்மா ஒரு சூப்பரான ஒரு பிரேக் அவுட் மாதிரி தெரியுது. பிரேக் அவுட் கேண்டல் மாதிரி. நமக்கு ஆல்ரெடி நமக்கு இந்த ஒரு சப்போர்ட் லெவலில் வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ அதை தொடர்ந்து நம்ம இந்த 3523 அப்படின்ற ஒரு ப்ரைஸை வந்து நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை தாண்டி நமக்கு வந்து இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் வச்சிருக்கு. நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டல் தான் ஃபார்ம் ஆகியிருக்குது. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் கேண்டல் தான். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து நியூ என்ட்ரிஸ் எடுக்கணும்னா நம்ம இந்த 3523 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு கண்டிப்பாக நியூ என்ட்ரிஸ் எடுத்துட்டு ஹோல்டு பண்ணலாம். ஸோ அப்கமிங் டேஸ்ல ஒரு நியூ ஹைஸ் வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இருக்கிறதே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆல் டைம் ஹை தான். ஆல் டைம் ஹைல நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் ஒரு செப்பரேட் கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுறது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஸோ இந்த அரௌண்ட் 3575 அப்படின்ற ஒரு ப்ரைஸை தாண்டி செப்பரேட் கேண்டில் அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் டே கேண்டில் வந்து 3 PM மேலே இந்த 3575 அப்படின்ற ஒரு ப்ரைஸை தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா கூட நம்ம வந்து நியூ என்ட்ரி எடுக்கலாம். நெக்ஸ்ட் சைடஸ் லைஃப்னு ஒரு ஒரு ஸ்டாக் இருக்கு. புதுசாக இருக்கு. நம்ம பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஓவராலாக ஒரு ரெக்கவரிங் ஃபேஸில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷன் வரட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் 20 டே அண்ட் 50 டே மூவிங் ஆவரேஜ் தாண்டி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணலாம். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஒரு ப்ரைஸ் இருக்குது. ஸோ அரௌண்ட் 1009 கிட்ட நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. ஸோ அதை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்கமிங் டேஸில். ஸோ அதை தாண்டி நம்ம கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் டார்கெட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ டாப் லூசர்ஸில் தான் நம்மளோட போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்ஸ் எல்லாமே முக்கால்வாசி இருக்கும். ஸோ இப்போதைக்கு பெருசாக ஒரி பண்ணிக்காதீங்க. இன்னும் ஒரு 1 or 2 கேனல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகட்டும். ஷார்ட் டேர்மில் என்ட்ரி எடுத்தவங்க ஒரு சின்ன குவான்டிட்டி பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேவா? பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு ஒரு சேஃபர் சைடில் இருக்கும். மொத்தமாக செல் பண்ணிட்டு வெளியே வர வேணாம். ஏன்னா நமக்கு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கும். அதனால பெருசாக ஒரி பண்ணிக்க தான் இல்லை. ஓகேவா? ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு இதில் வேறு எதுவும் டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ இன்னொரு அப்டேட் என்னன்னா நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்துலாம். ஸோ நமக்கு அரௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா 10.40% வந்து அகைன் கம்மி ஆகிருக்கு. 11% கிட்ட இருந்து ஆல்மோஸ்ட் 12% கிட்டே நமக்கு வந்து போச்சு. பட் அகைன் நமக்கு வந்து கம்மி ஆகிருக்கு. ஒன் டே ரிட்டர்ன் பார்க்குறப்ப நமக்கு -849 வந்து நமக்கு நடந்திருக்கு. ஸோ ஒரு லாஸ். ஓகேவா? நேற்று நல்ல ஒரு நிஃப்டி டவுன் சைடில் மூவ் ஆனதுனால நமக்கு நல்லாவே ஒரு லாஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒன் டே ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து நமக்கு முந்தின நாளுக்குரிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகேவா?
நம்ம போர்ட்ஃபோலியோல பார்த்தோம் அப்படின்னா, யூடிஐ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டும், மோட்டிலால் ஓஸ்வாலோட மிட் கேப் ஃபண்டும் இருக்கு. ஸோ இது வந்து நான் ஒரு ப்ராப்பரான அனாலிசிஸ் கூட இல்லாம ஸ்டார்ட் பண்ண ஒரு 2 இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ இது என்ன மாரி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு டெய்லி அப்டேட் குடுத்துட்டுருக்கேன். ஓகேவா? டோட்டல் ரிட்டர்ன்ஸ் பார்க்குறப்ப ₹9,258 கிட்ட நமக்கு ப்ராஃபிட்ல இருக்கு. ஸோ வேற எதுவும் டவுட்ஸ் இருக்குன்னா, நீங்க தாராளமா கமெண்ட்ல கேட்கலாம். நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல அத பத்தி கண்டிப்பா கிளியர் பண்ண ட்ரை பண்றேன்.